வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள். இந்த பராபர வருடத்திலே செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருக்கின்ற இந்த சித்திரை மாத ராசி பலன்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சனி பகவான், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் அமைய பெற்று மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே அமைய பெற்று இந்த சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதுவும் செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருக்கின்ற பராபர வருஷத்திலே விசுவாச வருடங்கள் கழிந்து இந்த சித்திரை மாதம் பராபர வருடமாக பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு அதுவும் மீன ராசிக்கு 6 என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தில் அமைய பெற்று 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமைய பெற்று 12ஆம் இடத்திலே சந்திரன், ராகு அமைய பெற்று 6ஆம் இடத்திலே கேது பகவான் எதிரிகளை வெல்லக்கூடிய விரட்டக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் குறைக்கப்படுகின்றது. 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்க்கின்றார். இந்த காலகட்டங்களில் அந்நிய தேசங்களுக்கு வெளிநாடு சென்று வெளிநாட்டிலிருந்து நாடுகளுக்கு திரும்பக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்ததிபதியும் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே 6, 8 குடையவர் சம்பந்தப்பட்டு மாதம் என்பது பிறக்கின்ற இந்த காலகட்டங்களிலே சற்று குடும்பங்களிலே தகப்பனார்களுக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டிய மீனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே 6, 8 சம்பந்தம் 2ஆம் இடத்திலே இருக்கின்றவர்கள் கொடுக்கல் வாங்கல்களிலே தேவையில்லாத தகப்பனார்களால் பெண்களால் மனக்கசப்புகள், ஏமாற்றங்கள், தடைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த சித்திரை மாதங்களிலே கிடைக்கின்றது. இந்த சித்திரை மாதங்களிலே இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது ஒரு வார காலங்களுக்கு உங்களுக்கு 8 குடையவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பு, மீண்டும் முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி செல்லப் போகின்ற அமைப்புகள் என்பது இருக்கின்றது. ராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார், 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். அவர் பார்க்கக்கூடிய மற்றொரு பார்வை என்பது உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 8, 12கள் குரு பகவானுடைய தொடர்பு, சுபகிரகங்களுடைய தொடர்பு, லக்னாதிபதி தொடர்பு, 1, 5, 9 கூடிய தொடர்புகள் இருக்கின்ற ஒரு அற்புத உயர்வுகள், மேலும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது காற்றாசியிலே ராசி அதிபதி இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். தொழில்களுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும், அங்கே இருந்து நாடு சென்று வரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே படிப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த சித்திரை மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. சித்திரை மாதங்களில் சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று, மே மாதத்திற்கு 1ஆம் தேதி என்று இந்த சித்ரா பௌர்ணமி என்பது முருகப்பெருமானின் ஆசீர்வாதம், முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து வர அந்த தெய்வங்களின் அருக்கடாட்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. விருப்பமுள்ள நேயர்கள் இந்த முருகப்பெருமான் தரிசனத்தை பார்த்து வர ஒரு அற்புத உயர்வுகள் கிடைக்கின்றது. பொன்னான மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த சித்திரை மாதங்களிலே உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி நடைபெறுகின்ற மாதமும் இந்த மாதம் என்பது சித்திரை 18ஆம் தேதி நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. கடந்த மாதங்களிலே பங்குனி உத்திரமும் நடைபெறுகின்ற மாதிரி இந்த மாதமும் சித்ரா பௌர்ணமியும் சித்திரை என்பதும் காவடி முருகனுடைய அருள் கிடைக்கக்கூடிய அற்புதம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. மேலும் உங்களுக்கு வீடு வாசல்